ஏய், நீங்க எல்லாருமே பிரபலம் ஆயிட்டு இருக்கீங்கடா. ஜூலி அக்கா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்றாங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க. நன்றியை சொல்லுங்கடா. நன்றி கட்டவளங்களே சொல்லுங்க நன்றிய. அந்த அக்கா என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க பாத்தியா? அப்புறம் நாயெல்லாம் கூப்பிட்டு உட்காருச்சு. அவன் எல்லாம் இது வரைக்கும் ஜென்மத்துல நாய்க்கு 2 பிஸ்கெட்டோ பொறவை பாக்கெட்டோ வாங்கி போட்டுருப்பானு கூட தெரியாது. ஆனா அன்னைக்குன்னு என்ன கலாயணுன்றதுக்காக பிஸ்கெட் பாக்கெட் சேல்ஸ் என்ன, பொறா பாக்கெட் சேல்ஸ் என்ன. அதுக்கு பேரு புறா பாக்கெட் இல்ல, பொறா பாக்கெட். அதுவே சொல்ல தெரியல. ஜல்லிக்கட்டு எல்லாருமே தான் போராடினாங்க. நீங்க மட்டும் தான் ஸ்பெசிபிக்கா போராடுறதுலாம் கிடையாது. எல்லாருமே போராடினாங்க. எல்லாருக்குமே உரிமை இருக்குது. ஜல்லிக்கட்டு ஜூலி நான் கூட தான் வச்சுக்கலாம். ஜல்லிக்கட்டு காமேஷ், ஜல்லிக்கட்டு சிவகுமார், ஜல்லிக்கட்டு தேவபாபு, சாந்தி அக்கா, எல்லாரும் போடலாம். எல்லாருமே போராடினாங்க. யாரும் இல்லைன்னு சொல்ல. ஒரு இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை கொடுத்தது அஞ்சு அறிவு உள்ள ஒரு ஜீவன். யாரு? மாடு. அன்னைக்கு மாட்டுக்கு போராடல அப்படின்னா இன்னைக்கு ஜூலின்ற ஒரு பேர் வந்திருக்குமா அப்படின்னா கிடையாது. ஏன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க யாருன்னே தெரிஞ்சிருக்காது. ஆனா இங்க பாருங்க, இந்த வாய்ப்பு இது கிடைக்குது. அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். நேடா கருன்னு நிக்கிற இருறா யாரு இதான் பேசிக்கிறேன். அதுக்காக தான் பேசிக்கிறேன். வெயிட் பண்ண பேசிக்கிறேன். வெயிட் பண்ண. ஆனா ஒண்ணுடா, என்னத்தான் நாயை நடு வீட்டுல குளிப்பாட்டி வச்சாலும் அது ஷேக்கிக்கு இந்த வால் இந்த கோயின்னு சொல்லுவாங்களா? நான் உங்களை சொல்லடா. நீங்க நன்றி உள்ளவங்க. நீங்க நன்றி. இதை தெரியாத மக்கள் தூக்கி உக்கார வச்சாங்க. நீங்களே இப்படி அசிங்கப்பட்டுக்கிறீங்க. என்னத்த பண்றது? சாப்பிடு, அவ்வளவுதான். இதுதான் நம்ம வாழ்க்கை. கேட்சப் சாந்தி வரட்டுமா? நன்றி.